தமிழக வெற்றிக் கழகத்திற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. அஜித்குமார் மரணத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி தாவேகா சார்பில் வழக்கு தொடரப்பட்ட நிலையில் காவல்துறைக்கு நிறைய வேலைகள் உள்ளன என்றும் உங்களுக்கு ஏன் அவசரம் எனவும் உயர்நீதிமன்றம் தாவேகாவிற்கு கேள்வி ஒன்றை எழுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆர்ப்பாட்டத்திற்கு உயர்நீதிமன்றம் அவசரப்படாதீர்கள் என்று அறிவுறுத்தி இருக்கிறது. இது குறித்த முழு விவரங்கள் என்ன? சிவகங்கை மாவட்டம் திருப்பூணத்துல அந்த திருட்டு வழக்கில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட கோவில் காவலர் அஜித்குமார் காவலர்கள் தாக்கியதில் மரணமடைந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக சென்னை சிவானந்த சாலையில ஜூலை 6ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரிதான் தாவேகா சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை இன்று பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கோரி தாவேகா சார்பில் நீதிபதி வேல்முருகன் முன்பு காலையில முறையிடப்பட்டது. அப்போது முறையீட்டை கேட்ட நீதிபதி இன்று பிற்பகல் விசாரணைக்கு என்ன அவசரம் உள்ளது என கேள்வி எழுப்பினார். நீதிமன்றத்துக்கு நீங்க வழக்கு தொடர்புக்கு பதிலாக விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள், குற்றம் செய்யாதீர்கள், மனைவி கொடுமைப்படுத்த விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கள், இன்னும் ஆங்கிலேயர் காலத்து சட்டங்களை தான் நடைமுறை உள்ளன, முதலில் அதை திருத்த கூறுங்கள் என்றெல்லாம் தெரிவித்தார். பின்னர் மனு எண்ணிடப்பட்டு விசாரணை பட்டியலிட்டால் விசாரிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்திருந்தார். அதுவரை ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்க முடியும் கேட்டுக் கொண்டிருந்தார். தொடர்ந்து மதியம் ஒரு 2:15 மணியுள்ள ஆஜரான தாவேகா தரப்பு வழக்கறிஞர் வழக்கு எண்ணிடப்பட்டு விட்டதாக உடனடியாக விசாரிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதையடுத்து தற்போது விசாரித்த வழக்கை விசாரித்த நீதிபதி, காவல்துறைக்கு நிறைய வேலைகள் உள்ளது, உங்களுக்கு ஏன் அவசரம், உங்களுக்கான வேலையை மட்டும்தான் காவல்துறை பார்க்க வேண்டுமா, காவல்துறைக்கெல்லாம் அழுத்தம் தர வேண்டாம், அனுமதி கேட்டு குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு முன்பாக கடிதம் தர வேண்டும், கூட்டம் நடத்துங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் காவல்துறைக்கு உரிய கால அவசரம் தாருங்கள் என்று கடுமையான ஒரு கண்டனங்களை பதிவு செய்தார். மீண்டும் எனவே இதை பொறுத்தளவு போராட்டம் தொடர்பாக மீண்டும் காவல்துறைக்கு ஒரு மனு அளிக்க வேண்டும் என்றும் காவல்துறை அந்த மனுவை பரிசீலித்து உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கூறி அந்த வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.